நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டனில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தங்களுடைய ஆலோசனைகள் கலந்துரையாடல்களுக்கு பின்பாக செய்தியாளர் மாநாடு ஒன்றினை நடத்தினார்கள். அப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இனி வரப்போகின்ற காலம் AI ஆளுகின்ற காலம். எனவே இந்த AI இல்லாமல் நாங்கள் எதையுமே செய்ய முடியாது. நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் AI என்பது எங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பு பட்டிருக்கின்றது. அமெரிக்கா நிச்சயமாக அந்த AI-க்கு தலைமை தாங்கும் என்று சொல்லியிருந்தார். நான் சொல்லுகிறேன், AI இல்லாமல் நாங்கள் வாழ முடியாத சூழல் இருக்கின்றது. அந்த AI-க்கு நீங்கள் நிச்சயமாக தலைமை வகிப்பீர்கள். ட்ரம்ப் அவர்கள் சொன்ன AI என்பது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. அதை பற்றி நடப்பு தலைமுறைக்கு அதிகமாக தெரியும். நான் சொல்கின்ற AI என்பது அக்ரிகல்ச்சர் இன்டெலிஜென்ஸ், விவசாய நுண்ணறிவு. அந்த விவசாய நுண்ணறிவு இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு இயங்க முடியாது என்பதுதான் செய்தி. வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வள்ளுவர் புரட்சி நிறைந்திருக்கும் நெஞ்சங்களுக்கு தமிழ் வணக்கம். ஏவிடம் தொண்டமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற மூத்த உழைப்பாளர்கள் மதிப்பளிக்கும் பொங்கல் விழாவும் ஆகிய இரண்டு மகத்தான நிகழ்வுகள் இணைந்த இந்த நிகழ்ச்சி நிறைவான வரவேற்போடும் உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு பாடல் நினைவுக்கு வருகின்றது. காசி ஆனந்தன் அவர்கள் எழுதிய பாடலினுடைய வரிகள். விழிகளில் வன்னிநிலம் அழகள்ளி சுரியும், பேரில்லா செடியை போல் மயிலாடி திரியும், எழித்தோய்ந்த மன்னாரில் முத்துக்கள் கிடைக்கும், ஈழத்தின் திசை நான்கும் ஓவியம் படைக்கும். மன்னாரில் முத்துக்கள் கிடைப்பது போலவே இங்கே வித்துக்களும் கிடைத்திருக்கின்றன என்பது உண்மை. இந்த அடம்பன் மண்ணுக்கு வருகின்ற பொழுது மயில்களின் அகவுதல் எங்கள் செவிகளில் விழுந்தது. மயில்களின் ஆட்டம் தெரிந்தது. வெண்கொம்புகளின் வரிசைகளை நாங்கள் கண்டோம். பசுக்கள் ஆடி அசைந்து நகர்ந்து கொண்டிருப்பதை கண்டோம். புங்கை மரத்தை கண்டோம். மருத மரங்கள் ஈழத்தின் மத்தியிலே மிக செழிப்பாக ஒரு தெருவினை மூடி இருக்கின்ற காட்சியிலே நீங்கள் அடர்ந்த நகரை அண்டித்தான் பார்க்க முடியும். அவ்வளவு குளிர்ச்சியாக அந்த இடம் இருக்கும். வயல்களின் வரப்பு பற்றி இந்த அடம்பன் மண்ணிலே தான் நாம் காண முடியும். சில நிமிடங்களுக்கு முன்பாக என்னுடைய நண்பன் மயூரதன் அவர்கள் என்னோடு பேசுகின்ற பொழுது நான் மன்னார் செல்கின்றேன் என்று தெரியும், என்ன நிகழ்ச்சி என்று தெரியாது. அப்போது நான் சொன்னேன், விவசாய பெருமக்கள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்றிருக்கின்றேன் என்று. அப்பொழுது அவர் உடனடியாக சொன்னார், அடம்பனா என்று சொல்லி கேட்டார். நான் கேட்டேன், எப்படி அடம்பன் என்று சொல்லுங்கள்? மன்னாரிலே மிக சிறப்பான சில இடங்கள் தான் விவசாயத்துக்கு பேர் பெற்றவை. அவற்றில் அடம்பன் முக்கியமானது என்று எனக்கு தெரியும் என்று சொன்னார். அவர் இந்த இடங்களில் எல்லாம் பணி செய்த ஒருவர். இந்த இடத்திலே இருக்கின்ற பொழுதுதான் இந்த ஊர் பெயர்கள் குறித்ததான சிறப்பியல்புகளை குறித்து நான் இன்னும் ஒரு தடவை நினைத்துக் கொண்டேன். இங்கே இந்த இடத்துக்கு வந்த பொழுது இந்த இடத்தின் பெயர் மாளிகை கிடல் என்று இருக்கிறது. மாளிகை, அதன் அருகோடு கிடல், இப்படியான ஒரு ஆட்சி முறைமை இருந்தபடியினாலே மாளிகை கிடல் என்ற பெயர் இந்த இடத்திலே காரண பெயராக உருவாகி இருக்கிறது. இந்த திடல்களை மையப்படுத்திய பெயர்கள் அதிகமாக திருவோணமலையிலே நீங்கள் காணலாம். தமிழகம் பகுதியிலே நடுப்பிறப்பு திடல், சிப்பி திடல், நாயன்மார் திடல், இப்படியாக அந்த திடல்களோடு இணைந்ததாக பெயர்கள் இருக்கும். மக்களினுடைய குடியிருப்புகள் அவைகளை அண்டியதாக இருக்கும். பட்டி திடல், இப்படியான பெயர்கள் அங்கே திடல்களுக்கு பெயர் போனவைகளாக இருக்கின்றன. இங்கே வந்த பொழுது சில பெயர்களை பார்த்த பொழுது அதே பெயர்கள் திருவோணமலையிலும் தழுவி இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆத்திமொட்டை என்கிற பெயர் திருவோணமலையிலும் ஆத்திமொட்டை நீங்கள் பார்க்கலாம். இங்கே முள்ளி கண்டல் இருக்கிறது, அங்கே முள்ளி அடி இருக்கிறது. அப்படியான பெயர்கள். இங்கே மல்லிகை கிணறு இருக்கின்றது.
திருவண்ணாமலையிலே கிளிவட்டிக்கு அருகாமையிலே மல்லிகை தீவு என்கின்ற ஒரு ஊர் இருக்கின்றது. இங்கே ஆலங்குளம் இருக்கின்றது, அங்கேயும் ஆலங்குளம் இருக்கின்றது. அதுபோல இங்கே குறிஞ்சியை மையப்படுத்திய பெயர் இருக்கின்றது, அங்கேயும் அவ்விதமான பெயர்கள் இருக்கின்றன. எனவே காரண பெயர்களை மையப்படுத்திய பெயர்கள் மன்னாரிலே அதிகம். பறவைகளை மையப்படுத்திய பெயர் அங்கே கிளியை மையப்படுத்தி கிளிவட்டி என்று ஊர் இருக்கிறது. இங்கே ஆட்காட்டியை மையப்படுத்தி ஆட்காட்டி வெளி என்கின்ற பெயர் இருக்கின்றது. தாழ்வு இருக்கின்ற பொழுது தாழ்வுபாடு என்று அங்கே பெயர் வைத்தார்கள். நாங்கள் வருகின்ற வழியிலே பள்ளம் இருக்கின்ற பொழுது பள்ளப்பாடு என்று பெயர் வைத்தார்கள். இழுப்பைகள் இருக்கின்ற பொழுது இழுப்பை கடவை என்று பெயர் வைத்தார்கள். வவுனியாவிலே இழுப்பை அடி என்று கூட ஓரிடம் இருப்பதை நாம் பார்க்கலாம். இப்படி மன்னாருக்கு மிகுந்த சிறப்புகள் இருக்கின்றன. அப்படியான இடத்திலே நாங்கள் இந்த ஏர்நிலம் தொண்டமைப்பின் பெருமைமிக்க நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை நினைத்து போகின்றது. இந்த ஏர்நிலம் என்கிற பெயர் எப்படி உருவாகியது என்று சொன்னால், 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏர்நிலம் தொண்டமைப்பினுடைய நிறுவனர் திலக் அவர்களும் நான் உரையாடிய பொழுது இந்த தொண்டு பணிகளை இணைப்பதற்காக ஒரு பொதுத்தன்மை வாய்ந்த பெயர் ஒன்றினை தேடினோம். அப்பொழுது அநேக பெயர்களை நாம் பேசிக்கொண்டோம். அவ்விதமான பேச்சுக்கள் சில நாட்களாக சில வாரங்களாக நீண்ட பொழுது அதன் முடிவிலே ஏற்பட்ட விடைதான் இந்த ஏர்நிலம். இதனை எப்படி சேர்த்து வைப்பதா, பிரித்து ஏர் சக நிலம் இடைவெளி விட்டு வைப்பதா என்பதையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திருவள்ளுவர் இலக்குவனார் அவர்களோடு கூட நாங்கள் ஆலோசித்திருந்தோம். மலேசிய தமிழ் சொல் ஆய்வாளர்களோடு கூட ஆராய்ந்து ஏர்நிலம் என்கின்ற பெயரினை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டோம். நீர் இன்றி அமையாது உலகு, ஏர் இன்றி அமையாது உணவு என்பது உண்மையான ஒரு விடயம். இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். ஏர்நிலம் தொண்டமைப்பினுடைய முதலாவது பணி இந்த மன்னார் மண்ணில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. மன்னாரிலே மா தோட்டம், அதாவது மாமரங்களை உண்டாக்கி மாக்கனிகளை விற்பனை செய்கின்ற ஒரு தொழில் முயற்சியினை போர்க்காலத்திலே காலிலே இழந்த ஒரு உறவு செய்து கொண்டிருந்தார். அவருக்கு அந்த முயற்சிக்கான நிதி சார்ந்த விடயங்கள், உபகரணங்கள் சார்ந்த விடயங்கள் தேவைப்பட்ட பொழுது எனக்கு நினைவில் இருக்கின்றது, அந்த நாட்களிலே ஒளியரசு சஞ்சிகை உண்டாகும். ஒளியரசி சஞ்சிகையின் கோபிகை மற்றும் ஜனங்கள் இவர்கள் நேரடியாக வருகை தந்து அந்த பணியை செய்திருந்தார்கள். வெளி போன்றவர்கள் அதற்கு ஒத்துழைப்பு நல்கியிருந்தார்கள். எனவே மன்னாரிலே ஏர்நிலம் தொண்டமைப்பின் பணி தொடங்கி இருக்கின்றது என்பது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த வேளையில இப்படியான இந்த பணிகளை இணைப்பதற்கு தாயகத்தில் இருந்து எப்படியெல்லாம் உணர்வான கரங்கள் கொடுக்கப்படுகின்றனவோ அதுபோல வெளியில் இருந்து புலம்பெயர்ந்து சென்றாலும் புலம்பெயராத உறவுகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் கூட கனடா தேசத்திலிருந்து ஆறுமுகம் மோகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கான அனுசரணையை தான் ஒருவராக ஏற்றிருக்கிறார். ஆறுமுகம் மோகன் அவர்களுடைய பெயரை நினைக்கின்ற பொழுது எனக்கு பண்பொழி நினைவுக்கு வருகின்றது. பேஸ்ட் பாதிக்கின்றோம், அது ஒரு கொள்வனவு செய்யப்படுகின்றது அல்லது அதை காலத்தினுடைய அடிப்படையிலே எங்களிடத்திலே பறந்து காணப்பட வேண்டிய ஒன்றாகவும் இருக்கின்றது. அதை குறித்து விமர்சிக்க முடியாது. அதேவேளை நம்மவர்கள் உருவாக்குகின்ற பண்பொழி தொழிலை ஊக்குவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலே ஆறுமுகம் மோகன் அவர்களுடைய நிதியுதவியோடு ஒரு காட்டோர பகுதியிலே வாழ்கின்ற மிக சிறந்த நல்ல தொழில் முயற்சியாளர்களுக்கு பண்பொழி வியாபார ஒழுங்கமைப்பினை சேர்ந்த இப்படி நிறைய பணிகளை ஆறுமுகம் மோகன் அவர்கள் செய்து இருக்கின்றார். அவரை நான் இந்த இடத்திலே நினைத்துக் கொள்கிறேன். அதுபோல ஜெர்மனியில் இருந்து செல்வன் தயாபரன் அவர்களை நினைத்த பொழுது எனக்கு உடனடியாக கட்டுக்கிணறு நினைவுக்கு வந்தது. 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே நான் ஒரு காணொலியை திலக் அவர்களுக்கு அனுப்பியிருந்தேன். அந்த காணொலியிலே அந்த தாயார் தனியே வசிக்கின்றார். அவருடைய 3 பிள்ளைகள் போர்க்காலத்திலே மரணித்து இருக்கின்றார்கள். அவர் கிட்டத்தட்ட ஒரு அலுவலக முறைப்படிதான் இன்னும் ஒரு கிணற்றிலே தண்ணீர் அள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த கிணற்றின் வளவு அடைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் கிணற்றை அந்த வளவை பூட்டிய பின்பு தண்ணீர் எடுப்பது கடினம். அந்த தாயார் தண்ணீர் எடுப்பதென்றால் காலை 7 மணிக்கு பின்பு செல்வார்.
அதற்கு பிறகு மாலை 5 மணிக்கு முன்பாக தண்ணீர் எடுத்துவிட வேண்டும். ஏனென்றால் அதன் பின்பு அது சில முறை கூட்டப்பட்டுவிடும். அவர்கள் வீடுகளுக்கு செல்வார்கள். அப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் அவருடைய வீட்டிலே 3 பேர் மரணித்து இருக்கின்றார்கள். தனியே இருக்கின்றார் தாயார். அவருடைய பேரை நான் சொல்லக்கூடாது. சமூக பணிகளிலே நாங்கள் பேர்கள் பணங்களை நாங்கள் பாதிப்பதில்லை. சிலர் பாதிக்கிறார்கள். அவர்களுடைய சுதந்திரம். நாங்கள் அதனை தவிர்த்துக் கொள்வது சம்பந்தப்பட்டவர்கள் மிக தெளிவாக அறிவுபடி அந்த விவரங்களை கொடுப்பது. அந்த தாயாருடைய சிக்கல் நிலைமையை அனுப்பிய பொழுது செல்ல தயாரன் அவர்கள் உடனடியாக தாயாருக்கு கட்டுக்கிணறு அமைப்பதற்கு உதவி செய்து அவர் பெரிய பணி. கட்டுக்கிணறு ஒரு கட்டுவது என்பது எத்தனை கடினமானது என்று கட்டியவர்களுக்கு தெரியும், கட்ட முடியாதவர்களுக்கு தெரியும். என்று சொன்னால் நிறைய பேர் இந்த முயற்சியிலே தோல்வி அடைந்தவர்கள் இருக்கின்றார்கள் கட்டுக்கிணறு கட்டுவதற்கு. எனவே நிரந்தரமான விதமான வேலை திட்டங்களை செல்ல தயாரன் அவர்கள் அதிகமாக செய்திருக்கிறார். அதுபோல சுவிட்சர்லாந்திலிருந்து நமசிவாய ராமச்சந்திரன் அவர்கள் என்று அரசனை வளர்ந்திருக்கிறார். அவருடைய பணி மிகப்பெரியதாக இருக்கிறார். தொடர்ச்சியாக நிலத்தோடு பணியாற்றுகின்றார். துரைராசா லிங்கேஸ்வரன் போன்றவர்களினுடைய பணி மகத்துவமானது. மனிதாபிமான பணிகளை அவர்கள் அதிகமாக எங்களோடு இணைந்து செய்து வருகின்றார்கள். ஏதேனும் பணிகள் தொடர்பாக நீங்கள் விலகிக் கொள்வதற்காக சில பணிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். சில வருடங்களுக்கு முன்பாக கொரோனா நிலைமை ஏற்பட்ட பொழுது அதிகமான கிராமங்கள் மன்னார் உட்பட முல்லைத்தீவின் எல்லை பகுதி கிழக்கில் எல்லை வரை கொக்குழாய் வரை சென்று நாங்கள் பணிகளை செய்தோம். அந்த நாட்களில் அவ்வளவு இலகுவாக மக்கள் வெளியே நடமாட மாட்டார்கள். தொண்டு அடிப்படையில் செயல்படுகிறவர்களும் அதிகமானவர்கள் வெளியே வருவது குறை. அநேகமானவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். இப்படியான நெருக்கடியான நிலைமைகளிலே நாங்கள் முகக்கவசங்களை அணிந்து கையுறைகளை அணிந்து ஏற்ற பாதுகாப்பு பொருட்களோடு அநேக வீடுகளை தேடி சென்று அநேக கிராமங்களை தேடி சென்று ஏற்றிடம் மூலமாக நிறைய பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை நான் இந்த இடத்திலே திரு திலக் அவர்களின் சார்பிலே வெளிப்படுத்துவதிலே மனநிலை கொள்கின்றேன். இங்கே மாத்திரமல்ல, மலையகம் வரை இந்த பணிகள் சென்றிருக்கின்றன. மலையகத்தின் ஊவா மாகாணம் மதுரையிலே சில குடும்பங்களுக்கு நீர் பிரச்சனை இருந்த பொழுது அங்கிருந்து அவர்கள் இந்த பணிகளை குறித்து அறிந்து அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள், காணொலிகளையும் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த விடயத்தை நான் ஏதினம் அமைப்பினருக்கு சொல்லிய பொழுது மதுரை மாவட்டத்திலே அந்த தண்ணீர் அமைப்பினை ஏற்பாடு செய்து இன்று வரை அந்த தண்ணீரினை மதுரை மாவட்டத்திலே குடும்பங்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். அதை அவர்கள் நன்றியுணர்வோடு எப்பொழுதும் நினைத்துக் கொள்கின்றார்கள். மலையகத்திலே ஒரு சகோதரி தேயிலை கொழுந்து பறிக்கின்ற தாயாரினுடைய பிள்ளை பல்கலைக்கழக கல்வியை அந்த நாட்களிலே தொடர்வதற்கு கொரோனா நிலைமையிலே இணைய வசதிகள் சார்ந்த கற்றல் வகுப்புகள் தேவைப்பட்ட பொழுது அவர்கள் அந்த வசதியை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை. சில வேளை இதனை விட்டுவிடலாம் என்றெல்லாம் நினைத்திருந்தார் கற்றலை. அமிதமான நிலைமையிலே அமிதமானவர்களுக்கு மலையகம் வரை நுவரெலியா மாவட்டம் வரை சென்று அவர்களுக்கான அந்த உபகரணங்கள், நிதி சார்ந்த விடயங்கள், கையடக்க தொலைபேசி, இணைய பாவனை சாதனங்கள் உட்பட எல்லாவற்றையும் இந்த ஏரியம் அமைப்பு செய்து கொண்டு இப்படி அனைவரும் இந்த பணிகள் செய்து கொடுக்கப்பட்டதை நான் இந்த இடத்திலே நினைத்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு பணிகளும் திருமதியானவைகளாக இருந்திருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு தொழில் சார்ந்த விடயங்கள், மாலை நேரத்திலே சிற்றுண்டி, அந்த தள்ளுவண்டி வியாபாரம் என்று சொல்லுவேன், அமிதமான வியாபாரங்கள் உட்பட ஒவ்வொரு விடயங்களும் திருமதியானவைகளாக இருந்திருக்கின்றன. சில மாணவர்களுக்கு அவர்களுடைய இசை வகுப்பினை தொடர்வதற்கு, இசை சார்ந்த கற்றலை தொடர்வதற்கு அவர்களுக்கு இசை சாதனங்கள் தேவைப்பட்டது. ஓகன் போன்ற வாக்கிய கருவிகள் எல்லாம் தேவைப்பட்ட பொழுது கூட அவ்விதமான கற்றல் உதவிகளையும் இந்த ஏற்றம் அமைப்பு செய்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த பணிகள் அந்த நாட்களிலே விரிவாக முகநூல் போன்ற தளங்களிலே வழங்கப்படுத்தப்பட்ட பொழுது சில சுதேச குடிகள், அதாவது இந்த வெள்ளைக்காரர்கள் நாங்கள் சொல்லுவோம், ஐரோப்பிய நாடுகளில் பிற நாடுகளில் இருக்கின்ற அங்கு உள்ள சுதேச குடிகள், நாங்கள் வெள்ளைக்காரர்களுக்கு இயல்பாக சொல்லியிருப்போம். அவர்கள் இந்த பணிகளை பார்த்து கூட நிறைய உதவிகளை நேர்தினம் உண்டாக செய்தார்கள். சகோதரி கரோலினா அவர்களை நான் நினைத்துக் கொள்கிறேன். அவர் சுவிட்சர்லாந்திலே வசிக்கின்ற ஒருவர், ஜெர்மனிய பிரஜை. அவர் கூட ஏதினம் ஊடாக தன்னுடைய சில பணிகளை செய்திருந்தார் என்பதை நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்படி நல்ல நல்ல பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிற பொழுது கல்வி திட்டங்களுக்கு வெளியில் அமுத கல்வி திட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார். இந்த அமுத கல்வி திட்டத்தை கூட உங்களை போன்ற
ஒரு விவசாயிகளை இணைந்த கிராமத்திலே நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அங்கே குரங்கன் பயிற்சியை இருந்தது. மிளகாய் அப்படியே படுத்து காட்சி கொடுத்து கொண்டிருந்தது. வாழை மரங்களை குறிச்சி வாய்க்கால் ஓடுகின்ற அந்த கரையோரம், அந்த இடத்தில் ஒரு காட்டு கரையோரத்திலே நாங்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்து ஒரு விவசாய பெருமகனையும் அந்த இடத்திலே மதிப்படைந்து கல்வி திட்டத்தை, அமுதம் கல்வி திட்டத்தை அந்த இடத்திலே தொடக்கியிருக்கிறோம். ஏர்நிலம் என்பது இப்படி எல்லா விதமான பணிகளை செய்திருந்தாலும் விவசாயத்திற்கு வழங்கப்படுகிற உரிமை முக்கியமானதாக இருக்கின்றது. இதன் முதலாவது பணியும் விவசாயிகளுக்கானதாக இருக்கின்றது. இப்படி இந்த நல்ல பணிகளை செய்கின்ற பொழுது நல்ல இதயங்கள் இந்த பணிகளோடு இணைந்து கொள்கிறார்கள். அதுதான் மிக சிறப்பான ஒரு விடயம். இன்று கூட காலை 2:30 மணிக்கு, அதிகாலை 2:30 மணிக்கு நான் எழுந்து மற்றவர்கள் வள்ளியூர் வரன் உட்பட எங்களுடைய தமிழ் குரலோடு ஒட்டுசுற்றா மகாவித்யாலய அதிபர் நாகேந்திரராஸ் உட்பட எங்களுடைய குழுவினர் அதிகாலையிலே எழுந்து விட்டார்கள். என்றால் இந்த பணிகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக இப்படியான விடயங்களை செய்கிறோம். வதனா போன்றவர்கள், சௌரி வதனா, முருகண்டி, லக்ஷ்மணன் போன்றவர்கள் நேற்றே இந்த இடத்துக்கு வருகை வந்திருக்கிறார்கள். பிரியல் போன்றவர்கள், எங்களுடைய நடமான நூலகத்தை நடத்தி கொண்டிருக்கிற பிரியல் போன்றவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த இடத்துக்கு மிகவும் வலுவானதாக இருக்கிறது. வெளியில் சக்கர நாற்காலிலே இருந்த பொழுதும் அவருடைய பணிகள் எல்லா இடங்களிலுமே ஒரு சிறகு உள்ள பறவையினுடைய அந்த வீச்சிலே இருக்கிறது. அவர் சிறகுடைந்த இளஞ்சிட்டு என்கிற பேரிலே கவிதை எழுதிய ஒருவர், ஆனால் அவர் ஒரு சிறகுள்ள பறவையாக இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த இடத்திலே நினைக்கிறேன். ஒழுங்கமைக்கிற திலக் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். மிக சிறந்த ஒரு கவிஞர். சிதறல்கள் கூறுவது என்ற கவிதை நூலினை வெளியீடு செய்த மிக சிறந்த ஒரு படைப்பாளர். போர்க்காலத்திலே மித்திரன் பாரமலரிலே வள்ளினி போர் அவலங்களை எழுதியவர். இப்பொழுது நீங்கள் அவருடைய படைப்புகளை வீரேஸ்வரி பாரமலரிலே பார்க்கலாம். வீரேஸ்வரி பாரமலரிலே எங்களுடைய கலைஞர்களை, குறிப்பாக நெருக்கடியில் வாழ்ந்த கலைஞர்களை அதிகமாக அவர் அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வீரேஸ்வரி பத்திரிகை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கலை இலக்கிய படைப்பாளிகளின் அறிமுகம் மிக சிறந்த ஒரு எழுத்தாவணமாக அது இருக்கிறது. இந்த நாட்களிலே இணையங்களிலே நாம் அதிகம் எழுதுகிறோம், முகநூலில் எழுதுகிறோம். சில சந்தர்ப்பங்களில் அவை இல்லாமல் போய்விட்டால் எங்களுக்கு அது மீளவும் கிடைக்காது. ஆனால் எழுத்து ஆவணம் என்பது அதிகமாக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒன்று, அது தேவையான ஒன்று, அது விளக்கப்படக்கூடிய ஒன்று. திலக்கவர்கள் அமிதமான விடயங்களை தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வருகின்றார் என்பதையும் நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். எனவே இப்படியான சிறப்பியல்பு மிக்க ஏர்நிலம் அமைப்பு இந்த இடத்திலே விவசாய பெருமக்களை மதிப்பளிக்கின்றது. உங்களை பார்க்கிற பொழுது அழகான உடையணிந்து துணைவியரோடு நீங்கள் நடந்து வந்த அந்த அழகு அத்தனை பெருமையாக இருந்தது. விதமானவர்களை நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதான விருந்தினர்கள். பிரதான விருந்தினர் சொல்லி ஒருவரை வைத்திருந்தாலும் பிரதான விருந்தினர்கள் விவசாய பெருமக்கள். உங்களுக்கு சிலவரை இந்த நாட்களில் இந்த AI என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கலாம், டிக்டாக் தெரியாமல் இருக்கலாம், FB தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதை பார்ப்பதற்கு கண் வேண்டும், உயிர் வேண்டும், இயக்க நிலை வேண்டும், அதற்கு உணவு வேண்டும். அதை கொடுப்பவர்கள் நீங்களாக இருக்கிறீர்கள். அதான் நான் சொன்னேன், டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன அந்த AI அல்ல, நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த AI, அக்ரிகல்ச்சர் இன்டெலிஜென்ஸ், மிக முக்கியமான ஒன்று. இது தேவையான ஒன்று. இதை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. முயற்சியோடு இந்த பணிகளிலே நாம் முன்னேற வேண்டும். அதற்கு ஏர்நிலம் நிச்சயமாக கை கொடுக்கும். அதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சி. வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வள்ளுவர் புரட்சி. அநேகமான பணிகளை செய்கின்றோம். இனிவர காலங்களில் அநேகமான பணிகளை எங்களுடைய மன்னாரை நோக்கி நகர்த்திருக்கின்றோம். இந்த நேரத்திலும் அதற்கெல்லாம் காரணங்கள்தான் மன்னார்களில் ஓயாது இடைவிடாத கோரிக்கையின் மத்தியில் நாங்கள் இந்த பணிகளை செய்கிறோம். மீண்டுமாக நாங்கள் நினைக்கின்றோம், இந்த நிதியாளர்களை நாங்கள் அடிக்கடி ஞாபகம். ஏனென்றால் ஒரு நிகழ்வு இவ்வளவு பிரமாண்டமாக இருக்க வேண்டுமோ, நிதியாளருடைய பங்களிப்பு அவ்வளவு பிரமாண்டமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்திலும் ஆர்வம் மோகனடா கனடாவிலிருந்து அவர் அரங்கேற்றுவது கதாநாயகர்களாக வந்திருக்கிறது. மூத்த உழைப்பாளர்கள், சக கலைஞர்கள், பெரியோர்கள்,
ஊடகம் சார்ந்த உறவுகள், உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான இந்திய வணக்கம். இந்த நிகழ்வு உண்மையில் இந்த மூத்த உழைப்பாளர்களை மதிப்பளிக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த மண்ணிலே, இந்த மூத்த உழைப்பாளர்களுடைய சொந்த மண்ணிலே மிக சிறப்பாக முன்னெடுப்பதற்கு மூல உயிர்களாக எங்கள் கண்ணு கட்டாத தொலை தூரத்தில் தங்கள் வியர்வை துளிகளை சிந்திக் கொண்டிருக்கும் எங்களுடைய புலம்பெயர் தேசத்து உறவுகள் இந்த ஏரியம் அமைப்பிற்கு தங்களுடைய நிதி பங்களிப்பை மனமுவந்து ஒரு புனிதமான இத்தகைய மூத்த மனிதர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வுக்கு ஆணிவேராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த உறவுகளை இந்த இடத்தில் நாங்கள் நன்றி உணர்வோடு அவர்களுடைய கரங்களை இருக்க பற்றிக் கொண்டு, உண்மையில் விவசாயி மண்ணின் விசுவாசி என்று சொல்லப்பட வேண்டும். இந்த மண்ணை நேசித்து இந்த மண்ணில் தங்கள் பிறந்த துளிகளை சிந்தி அதை நெல்மணிகளாக பொன்மணிகளாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்கின்ற உன்னத பணி விவசாயிகளை சார்ந்தது. ஏரிலம் துணமைப்பிற்கு குழுவினர் இன்று அவர்களால் இங்கே முக்கியமான இந்த நிகழ்வுக்கு முக்கிய பிரமுகர்களாக இங்கே வரவழைக்கப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டு இந்த நிகழ்வை இந்த அரங்கிலே மானப்பேறு என்ற ஐயன் வள்ளுவனுடைய வார்த்தைகளை மனதில் கொண்டு காலத்திற்காக தன்னுடைய உழைப்பை நல்கிய இந்த பெருந்தகைகளை மதிப்பளிக்கின்ற இந்த சிறப்பான நாளுக்கு இந்த இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அன்புடைய சகோதரர் பெனில் அவர்களே, இந்த நிகழ்வின் பகுதியாக கலந்து ஆரம்பம் முதல் இந்த நேரங்களை இந்த மன்றம் நடத்திக் கொண்டிருக்கின்ற மாநில பிரதேச செயலர்களுடைய உதவி பிரதேச செயலர் அவர்களே, இந்த பிரதேசத்துடைய கிராமத்துவ அவர்களே, அபிவிருத்தி அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று இங்கே வருகிறது. இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பங்கு தந்தை அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கிராமத்தினுடைய அமைப்பு சார்ந்த பிரதிநிதிகளை மற்றும் இந்த ஏழிலா குடும்பத்தினரை அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரிய பெற்றோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் எல்லோரையும் தமிழ்நாடு உண்மையிலே இந்த நிகழ்வுடைய தொடக்கத்திலே இந்த நிகழ்வுக்கான சிறப்புரை ஆட்சி அமைந்திருக்கிற அன்புக்குரிய நம்பி புரட்சியாளர்கள் இந்த தொண்டமைப்புக்கான பெயரை புனைகின்ற பொழுது அது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகளை செய்து அந்த பெயரை வைத்ததாக அவர் சொன்னார். அது சேர்த்து வைப்பதா பிரித்து வைப்பதா என்பது பற்றிய ஆய்வுகள் எல்லாம் நடைபெற்றதாக அவர் சொன்னார். நான் நினைக்கிறேன், அது சேர்ந்திருந்தாலும் சரி பிரிந்திருந்தாலும் சரி அது எங்களை தாங்கி நிற்கிறது என்பதனை நாங்கள் சரியாக புரிந்துகொள்வோம். ஏன் எங்களுடைய வாழ்க்கையுடைய ஆதாரம் இன்றைக்கு பலவாறு சொன்னார்கள். உழவன் சேற்றிலே கால் வைக்கிற பொழுதுதான் நாங்கள் சோற்றுக்குள்ளே கை வைக்கிறோம் என்று சொன்னார்கள். எனவே இந்த இங்கே போட்டிருக்கின்ற உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற அந்த ஆதாரத்தை அடிப்படையாக கருதுகின்ற அந்த ஏரை இந்த அமைப்பு தாங்கியிருக்கிறது. அந்த ஏர் நிலத்தை பண்படுத்தி அந்த நிலத்தை சரியாக போஷிக்கின்ற பொழுது அந்த ஏர் உழுத அந்த நிலம் பசுமைப்படுத்தப்படும். ஏராளை பண்படுத்தப்பட்ட அந்த நிலத்தினுடைய செழுமைகள் அந்த நிலத்தில் நிறைந்து பூத்து குலுங்கி காய்ச்சி நிறையும். அவை நிறைந்திருக்கிற பொழுது ஊரும் வீடுகளும் நிறையும்.
அவ்வாறு நடைகிற பொழுது எங்களுடைய மனங்களும் எங்களுடைய பயிர்களும் எங்களுடைய பொறுமையமும் நிறையும் என்பதை நாங்கள் யாருமே புரிந்து கொள்ள கூடியதாக. எனவே இந்த ஏழுக்கும் நிலத்திற்கும் உரிய தொடர்பை இவ்வாறு தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஏழையும் நிலத்தையும் அடியாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த ஏர் நிலம் கடந்த 5 ஆண்டுகளாக எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற மக்களுடைய கிருவைகளை நாடி சென்று அவர்களை இருக கரம் பற்றி அவர்களுக்கு ஆதாரமாக செயல்படுவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய மண்ணுக்காக உழைத்த மூத்த உழைப்பாளர்களை மதிப்பளிக்கிற நிகழ்வை ஆண்டுதோறும் தை மாதத்தை ஒட்டி வருகின்ற தைப்பூச நன்னாளிலே அந்த ஊர்களிலே இருக்கின்ற அந்த பெரியவர்களை மதிப்பளித்தல், பொங்கல் பொங்கி மகிழ்ந்தல் என்ற 2 விடயங்களோடு அந்த நிகழ்வு சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலம் எங்களை பலவிதமாக நெருக்கீடுகளை காலம் எங்களுக்கு தந்திருக்கிறது. காலம் எங்களை வதைத்திருக்கிறது. காலம் எங்களுக்குள்ளே பல பேரை காணாமலாக்கி இருக்கிறது. காலம் எங்களுக்குள்ளே இன்னும் பல பேரை இன்று வரை தேடிக்கொண்டிருப்பவர்களாக மாற்றியிருக்கிறது. காலம் இன்னும் சில விடயங்களுக்கு தீர்வை தராமல் இன்றைக்கும் எப்பொழுது தீர்வு கிடைக்கும் என்று எழுதிக் கொண்டிருக்கிற மனிதர்களாக எங்களை மாற்றி வைத்திருக்கிறது. எது எவ்வாறு இருந்த பொழுதும் முயற்சியால் முன்னேறுகின்ற மனிதர்கள் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். 2009ஆம் ஆண்டிலே ஒன்றுமில்லாதவர்களாக நாங்கள் கம்பி வேலைகளுக்குள்ளே முடக்கப்பட்டவர்கள் மீண்டும் இன்றைக்கு நாங்கள் வருகிற பொழுது பார்த்தோம். இந்த மண்ணிலே நெல் வயல்கள் சரிந்து விளைந்து முற்றி அறுவடைக்கு தயாராக இருக்கின்றன. நெல் வயல்கள் மட்டுமல்ல, தென்னைகள் ஓங்கி வளர்ந்திருக்கின்றன. வீதிகளிலே மனித மரங்களும் புங்கை மரங்களும் குளிர்தரு தருக்களாக நிமிர்ந்திருக்கின்றன. ஆலயங்கள் செலுத்திருக்கின்றன. இங்கே நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு இந்த 7 லட்சத்துடைய இந்த பொங்கல் விழாவை உங்களுடைய ஊருடைய திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். எங்களை நாங்கள் முடங்கிவிட்டோம், எங்களால் முடியாது இருக்கிற இந்த மனிதர்களுக்குள்ளே எங்களுடைய சாட்சியாக எங்களால் முடியும், நாங்கள் நிமிர்ந்து நிற்பதற்கு உயிருள்ளவரை நாங்கள் இயங்கிக் கொண்டு இருப்போம் என்பதற்கான சாட்சியாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற ஒரு மனிதருக்குள்ளே ஒரு உன்னதமான உழைப்பாளியாக நம்மை வெளியே நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சக்கர நாட்காலில் இருந்து கொண்டு தன்னுடைய உள்ளந்தண்டவிடம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காமல் உன்னதமான ஒரு மனிதராக இந்த சமூகத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான உழைப்பாளிகளுடைய தலைமையிலே இன்றைக்கு இந்த ஈழத்தினுடைய இந்த பொங்கல் விழா 2025 சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரம் வரை தன்னுடைய சக்கர நாட்காலிலே ஓடி ஓடி இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக தன்னோடு சேர்ந்த ஒரு தோழனையும், தன்னோடு சேர்ந்த தோழர்களையும், தன்னோடு சேர்ந்த பெரியவர்களையும், தன்னோடு சேர்ந்த சிறுவர்களையும் வைத்துக் கொண்டு இந்த மண்டபத்தை இந்த ஊரையும் சிறப்பித்திருக்கிறான். அந்த மெடில் என்ற எங்களுடைய மனித குலத்தினுடைய ஒரு மாண்புக்குரிய அடையாளம். எனவே எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஒரு சூழ்ந்து போன மனிதனமாக இல்லாமல் நாங்கள் நிமிர்ந்திருப்பதற்கான முயற்சியுள்ள மனிதர்களுடைய அடையாளமாக இன்றைக்கும் நிமிர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஏரிலம் ஊரூராக சென்று அங்கே இருக்கிற உழைப்பாளர்களை கரம் பற்றி அவர்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் காலத்தின் கொடுமையினால் இந்த மண்ணிலே வாழ முடியாமல் புலம்பெயர்ந்து சென்றிருக்கிற எங்களுடைய அன்புறவுகள் எங்கு சென்றாலும் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மண்ணையும் நேசித்துக் கொண்டு இன்றைக்கும் அந்த மக்களுடைய வாழ்வுக்காக அங்கிருந்து கரம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒருவராகத்தான் தமிழ் கிழக்கினி அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய உன்னதமான அந்த சிந்தனையின் எழுச்சியே இந்த ஏனிலம். அது மட்டுமல்லாமல் அமுதம் என்ற கல்வி திட்டமும் இன்றைக்கு சிறப்பாய் பறைந்து விரிந்திருக்கிறது. தமிழ் கிழக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு தனம் நித்தியவர்கள் அவர்களோடு சேர்ந்த அன்புறவுகள் எல்லா நாடுகளிலிருந்து எங்களுடைய மக்களை உயர்விக்க வேண்டும் என்பதற்காக உன்னதமான உழைப்பை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தம்பி திலக்கிரி அவர்களுடைய அந்த நெஞ்சத்திலே உருவாகிய உன்னதமான ஏனிலம் என்ற சிந்தனை இன்றைக்கு எங்கு பறந்திருக்கிறது, எங்களுடைய மூத்தவர்களுடைய கரங்களை இணைத்திருக்கிறது என்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார், உழைத்தவர்களுடைய உயர்வை ஆறுவதற்கு முன்னர் அவர்களுடைய கூலியை கொடுக்க வேண்டும். நாங்கள் இன்னைக்கு ஒரு விதமான மனித போக்கிலே அந்த மனித நாகரிகத்தை பின்பற்றுகிற மனிதர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவற்றிற்கு ஒரு மாறுபாடுள்ள ஒரு புதிய நாகரிகத்தை நாங்கள் போட்டு வைத்திருக்கிறோம். இறந்த பின்னர் துண்டு பிரசனங்களை அளிப்பது, வீட்டின் வாசலை பதாகங்களை கட்டுவதுதான் நாங்கள் மனிதர்களுக்கு செய்கிற மரியாதையாக இருக்கின்ற இந்த தருணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை வாழும் போதே வாழ்த்துதல் என்ற புதிய பாரம்பரியத்தை எங்களுடைய மண்ணிலே நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். மூத்தவர்களை மதிப்பளிப்பதால் மட்டுமல்லாமல்
இளையவர்களுடைய கலை நிகழ்வுகளை கொண்டாடுதல், அவர்களை மேடையில் ஏற்றுதல் என்ற இந்த இரண்டை இணைத்துக் கொள்வது கூடாக மூத்தவர்களை மதிக்கின்ற சமூகமாக நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய இளையவர்கள், எங்களுடைய மொழி, எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய பாரம்பரியம், எங்கள் உணவு, எங்களுடைய வாழ்க்கை விழுமியங்கள் இவற்றை சரியாக பின்பற்றிக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு அந்த வழிகாட்டியாக கூட இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்க முடியாது இருக்கிறது. எனது அன்புக்குரிய இளையவர்களே, இந்த மண்டபத்தில் இருக்கிற எங்களுடைய குழந்தைகளே, எங்களுடைய அடுத்த தலைமுறை அல்லது எங்களுடைய அடுத்த இந்த சமூகத்தினுடைய அடுத்த தலைவர்களாக உருவாக போகிறவர்கள் நீங்கள் தான். இன்றைக்கு பல்வேறு நெருக்கடிகள், பாதி இடர்பாடுகளுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தம்பி புரட்சி சொன்னது போல இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு இன்றைய உலகத்தை ஆட்டி பிடிக்கின்ற அந்த அதோடு சேர்ந்த தொழில்நுட்ப முகத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விரும்பியோ விரும்பாமலோ இவற்றை விடுத்து எங்களால் வாழ முடியாது. ஆனால் அவற்றை சரியது பிழையது என்பது தெரியாமல் பலர் நாங்கள் சிக்கி திளைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பது தெரியாமல் கூட பெற்றோர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எது எவ்வாறு என்ற பொழுதும் அந்த இடத்தில் நின்று கொண்டு இந்த விடயங்களை நாங்கள் பின்பற்றிக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையுடைய சிறப்புகள், முன்னுக்கு தந்த வாழ்க்கை முறைகள், எங்களுக்கு இருக்கிற இயற்கை விவசாயம், இயற்கை உணவு முறைமை, எங்களுடைய வாழ்க்கையினுடைய உழைப்பால் எங்களுக்கு உடலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வைராக்கியம் அல்லது வைரம் அல்லது எங்களுடைய உடம்புக்கு கிடைக்கக்கூடிய அந்த திடகாத்திரம், இவற்றை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு செயற்கை உணவுகளுக்குள்ளே சென்று நாங்கள் இளைய வயதிலேயே அதிகளவான நோயாளர்களாகவும் செயற்கை முறைகளை பயிற்சி பெறுகின்ற மனிதர்களாகவும் நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். எனவே உன்னதமான இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறை எங்களுடையது. அவற்றை சரியாக பின்தொடர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதனை ஒவ்வொரு ஊராக சென்று எங்களுடைய மக்களுக்குள்ளே கொடுக்கின்ற அந்த உயரிய கைங்கரியத்தை செய்கின்றது என்பதை மட்டும் இந்த நாளுடைய செய்தியாக நான் உங்களுக்கு விடுத்து இன்றைக்கு மகிழ்ந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான எதிர்காலம் உருவாக வேண்டும் என்பதற்காக புரட்சியாக நாங்கள் உழைக்க வேண்டும், ஒற்றுமையாக நாங்கள் பயணிக்க வேண்டும். இன்னமும் வெற்றி கொள்வதற்கு பல விடயங்கள் இருக்கின்றன. இன்னமும் பல விடயங்களுக்கு தீர்வு காணாத மனிதர்களாகவும் பல விடயங்களுக்கு விடை தெரியாத மனிதர்களாகவும் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களால் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய அத்தனை விடயங்களையும் வெற்றி கொண்டு இந்த மண்ணிலே ஒரு சுயமரியாதை, சுய கௌரவம் உள்ள மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பாடப்பட்ட திருத்தலம் இங்கே இருக்கிறது. மடுமாதாவுடைய தேவஸ்தானம் இங்கே இருக்கிறது. இந்த மாந்தை என்பது ஒரு இயற்கை துறைமுகம் இருந்த பிரதேசம். இலங்கையுடைய வரலாற்றோடு பின்னி பிணைந்த இந்த பிரதேசத்துக்கான தனித்துவங்கள், சிறப்புகள் மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கிற அத்தனை சிறப்புகளை நாங்கள் தேடி கண்டுபிடித்து இவை எங்களுடையது என்பதை பிடித்துக் கொண்டு அந்த கடத்திலே வாழ்ந்து எங்களுடைய சிறப்புகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து சிறப்பாக நாங்கள் முன்னேறுவதற்கான சந்தர்ப்பமாக கூட இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் எங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. எண்ணம் சிறந்ததாக இருக்கிற பொழுது அந்த எண்ணம் சிறப்பாக செயற்படுத்தப்படும். அந்த எண்ணத்தை செயற்படுத்துகிற மனிதர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் செயற்பட வேண்டும். அதற்கு இப்படிப்பட்ட சிந்தனைகளை பின்தொடர வேண்டும். உங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்கள், உதவி பிரதேச செயலாளர் அவர்கள் சொன்னார்கள், கல்வியை நாங்கள் முன்னேற வேண்டும், நாங்கள் பொறுமையத்தை முன்னேற வேண்டும், இன்னும் பல பல விடயங்களில் நாங்கள் முன்னேறுகின்ற பொழுதுதான் நாங்கள் ஒரு பண்பட்ட மனித குலமாக வாழ முடியும் என்பதை சொன்னார்கள். உங்களோடு சேர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிற அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி எங்களுடைய மண்ணை நாங்கள் சிறப்பிப்பதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு அதனை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய இந்த கருத்துக்களை நிறைவு செய்து இன்றைய தினம் இந்த அரங்கிலே உங்களோடு கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பை தந்த இந்த ஏழாம் குடும்பத்தினருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கருத்தை நிறைவு செய்து அவர்கள் சொன்னது போல இந்த தெரியாத விடயம் ஒன்றை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதுக்கு இவர்களைப் போல இந்த உழைக்கின்ற உழைப்பாளர்களை மதிப்பளிக்கின்ற ஒரு விடயம் அது தம்பி திலக் அவர்களுடைய மனதை உதயமானது. இந்த 7 லட்சத்துடைய உழைப்பாளிகளாக 5 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த 7 லட்சத்துடைய சொந்தங்கள், அந்த குடும்பத்தினரை இந்த மக்களுக்கு முன்னாலே அவர்களுடைய உழைப்புக்கான கௌரவத்தை வழங்க வேண்டும் என்று தம்பி திலக் அவர்கள் நினைத்திருந்தார்கள். அதற்கு தம்பி தனம் நிதி அவர்களும் தோள் கொடுத்திருந்தார்கள். எனவே அவர்களுடைய இந்த சிந்தனையிலே உருவான அந்த உழைக்கின்ற 7 லட்சத்தினுடைய பணிக்குழுமத்தினரை அல்லது அந்த சொந்தங்களை மதிப்பளிக்கின்ற நிகழ்வு இப்பொழுது உங்களுக்கு முன்னாலே சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. எனவே அந்த நிகழ்வை நாங்கள் இப்பொழுது முன்னெடுக்க இருக்கிறோம். எனவே மூத்த உழைப்பாளர்கள் மதிப்பளிப்போம் மற்றும் பொங்கல் விழா நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்து
நடாத்தி கொண்டிருக்கின்ற மற்றும் இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் திரு மன்னார் தெனில் களத்துக்கும் புலத்துக்குமான இணைப்பாளர் நேர்நிலம் அமைப்பினுடைய இணைப்பாளர் அவர்களுக்கும் அதோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற வணக்கத்துடைய தந்தை அவர்களுக்கும் மற்றும் கௌரவ விருந்தினர்களாக இங்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிராம உத்தியோகர் மாநிலத்தினர் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகர் மாநிலத்தினர் மற்றும் தலைவர் மாநிலத்தினர் கமக்கார அமைப்பு நிர்வாக உரிமையாளர் பிள்ளையார் ஆலயம் மாநிலத்தினர் அவர்களுக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த ஏர்நிலம் அமைப்பு பற்றி எனக்கு முன்னால் பேசியவர்கள் மிக சிறப்பாக கூறியிருந்தார்கள். அந்த வகையிலே இந்த 2025ஆம் ஆண்டுக்குரிய இந்த மூத்த உழைப்பாளர் மதிப்பளிப்பு மற்றும் பொங்கல் விழாவினை சிறப்பாக மன்னாரில் நடாத்துவதற்கு அதிலும் எமது மாந்தை மேற்கு பிரதேச செயல பிரிவிலே மாநிலத்தினர் கிராம அலுவலர் பிரிவை தெரிவு செய்து இந்த நிகழ்வினை நடாத்துவதற்கு முன்வந்தமைக்காக ஏர்நிலம் அமைப்பினருக்கு முதலாவதாக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த எமது கலாச்சாரத்தில் நுழைந்ததான இந்த பொங்கல் விழாவும் அத்தோடு இந்த பொங்கல் விழாவுக்கும் இந்த உழைப்பாளர்களுக்கு மிக நெருங்கிய தொடர்பு என்று சொன்னால் இந்த பொங்கல் விழா நடாத்துவதற்கு அல்லது பொங்கல் விழாவை நடத்துவதற்கு மூல காரணமாக இருக்கின்றவர்கள் யாருன்னு சொன்னால் இந்த உழைப்பாளர்கள் தான். அதனால் இந்த இரண்டுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உள்ளது. அந்த வகையிலே இந்த நிகழ்வை இந்த இடத்திலே ஏற்பாடு செய்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான விடயமாக உள்ளது. பொதுவாக சிறப்பாக இது இந்த பெரிய நிகழ்வு என்று அன்னைக்கு முதலாக இருந்த பொழுதும் எனக்கு விருப்பமான ஒன்று முதியோர் நோயாளிகள் இவர்களுடைய நேரம் நான் கொண்டாடுவது கூட கற்கின்ற பொழுது கூட என்னுடைய திருமணத்துக்கு அருகாமையில் ஒரு